எனது உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கு வழங்கிய கிராமத்து பெரியவர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை மீண்டும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது வணிகை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். நாரதர் கூறியது போல வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். சோழ நாடு சோரடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வெளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு நாங்கள் அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்புகள் இருந்தாலும் எல்லா வல்ல அந்த நஞ்சை காணிகளின் நாயகனை காலையில் நான் கும்பாபிஷத்துக்கு அங்கே பட்டாச்சாரியார் வந்து அவர் நாயனை வாசிக்கிறவர்கிட்ட நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் வாசின்னு அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. இவர் வாசிக்கிற மாதிரி இல்லை. அன்னைக்கு இதில் ரெக்கார்டில் போட்டு விட்டார் அந்த பாடலை. எல்லாம் வல்ல அந்த நஞ்சை கரடிகளின் நாயகனை, பெருவுடையார் பெருமானை, பிரகதீஸ்வர பெருமானை, கைலாசநாதனை வணங்கி பணிய தொடர்வோம். நஞ்சை கரடிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவிரி கவலையே நீ வாழ்க, தஞ்சமிழ வருவார்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க.
சோழன் உருவாக்கினான் தன்னை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்ந்தது தாரணியில் தமிழ் போல இணைந்து வாழ்ந்தது தாரணியில் தமிழ் போல இணைந்து வாழ்ந்தது பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்ந்தது. எல்லாம் வல்ல அந்த நஞ்சை கிரடிகளின் நாயகனை பெருவுடையார் பெருமானை பிரகதீஸ்வர பெருமானை வணங்கக்கூடிய இந்த அருமையான வேளையில எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் பெரிய கோயில்னா நம்ம தஞ்சாவூரை தானே சொல்றோம். தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி, ஸ்ரீரங்கம் கோபுரத்தினுடைய உயரம் 237 அடி. ஸ்ரீரங்கம் 7 மதில் சுவர்கள் கொண்ட ஆலயம். ஆனா நம்ம ஸ்ரீரங்கத்தை பெரிய கோயில்னு சொல்லலை, தஞ்சாவூரை தானே பெரிய கோயில் சொல்றோம். பெரியதம்பிளைகளை சேர்ந்த என் குமார் சத்யராஜ் அவர்கள் அப்பா வைரமணி அவர்களுக்கு 201 அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்பளித்த உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களது வைரோன்பட்டி தெய்வத்திறது எமது அருமை மாமா குருநாதன் அவர்களுடைய நினைவாக அன்பு மாப்பிளை எனக்காக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பளித்து மஞ்சு விரட்டு என்ற பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பளித்தார். அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்காக கண்டிப்பாக அவசியமா பாடுறேன். ஆனா எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் தஞ்சாவூரைய பெரிய கோயில் சொல்றோம் தெரியுமா? தஞ்சாவூர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் நடந்தது 1010ஆம் ஆண்டு. இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 ஆண்டுகளை கடந்து 1015 வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு. தஞ்சாவூர் கோயில் கட்டப்பட்ட காலத்துல தென்னிந்தியாவிலேயே உயரமான ஒரு கோபுரம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் கோபுரம் தான். இன்னும் அந்த கோபுரத்துல என்ன ஒரு சிறப்புனா, அந்த கோபுரத்துல மேல இருக்க வச்சிருக்க கல்லு அந்த கல்லுக்கு பேர் என்னன்னா வட்ட வடிவ மந்திர கல் அப்படின்னு அந்த கல்லுக்கு பேரு. அந்த கல்லினுடைய எடை எவ்வளவுனா 80 டன்னு. 80 டன்னு எடை உள்ள ஒரு கல்லை 200 அடிக்கு மேல கொண்டு போய் பொருத்தி இருக்காங்களே. அந்த காலத்துல இந்த கிரேன் வசதி இருந்துச்சு. எப்படி கொண்டு நிறுத்திருப்பாங்க? தஞ்சாவூர்ல இருந்து வல்லம் போற வழியில 7வது கிலோமீட்டர்ல சாரப்பள்ளம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அங்க இருந்தே சாரம் அமைச்சாங்களாம். 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாரம் அமைத்து பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடைய யானைகளுடைய துணையோட கொண்டு போய் மேல கொண்டு போய் அந்த கோபுரத்தை பொருத்தினாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தஞ்சாவூர் கோயில் தமிழ் மொழி மீது ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு பற்று கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெரிய கோயில். தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் 12, தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் 12. எல்லா வல்ல அந்த பிரகதீஸ்வர பெருமானுடைய விக்கிரகத்தினுடைய உயரம் 12 அடி. தமிழ் எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள் 18. கீழே அதே சிலையில கீழே ஆவுடையில இருந்து அளந்தோம்னாக்க ஒட்டுமொத்த உயரம் 18 அடி. தமிழ் எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள் 216. அந்த கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி. ஒட்டுமொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. எல்லா வல்ல அந்த பிரகதீஸ்வர பெருமானுடைய விக்கிரகத்திற்கும் எல்லா வல்ல அந்த நந்தி பகவானுடைய விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு 247 அடி. இந்த அமைப்புல ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கான அந்த சிற்பி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்? ஆமா, இந்த அமைப்புல ஒரு ஆலயத்தை எழுப்பினா அந்த சிற்பி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் பாருங்க. அந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கட்டிக்கிட்டு இருக்கும் போது ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் வரும். பிறந்த நாள் அன்னைக்கு அந்த சிற்பிகளுக்கு எல்லாருக்கும் விடுமுறை. சரி, கோயில் கட்டுமான பணியில இருந்த சிற்பிகளுக்கு எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டாச்சு. ஆனா அந்த தலைமை சிற்பி மட்டும் என்ன பண்றாரு, அந்த நந்தி பகவானுடைய சிலையை செதுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு சின்ன பையன் எடுபடி செதுக்கிட்டே இருப்பாரு. சரி, பொண்ணா அப்படின்னு பொண்ணான்னு சொன்னாக்க சின்ன பையன் வெத்தலை வாக்கு படிச்சு கையில் அடுத்து அவர் பொண்ணா அப்படின்னாக்க எச்சி துப்புறதுக்காக எச்சி பண்ணி எடுத்து கொடுக்கணும். இதுதான் அந்த பையனுக்கு வேலை. சரி, ஆனா அவன் சின்ன பிள்ளை தானே. அவன் நினைக்கிறேன் நம்ம நாடே இன்னைக்கு மன்னனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாடே ஆடல் பாடலும் கோடாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விடுமுறையா இருக்கு, நம்மளை மட்டும் இந்த கிழமை கொண்டாந்து கோயிலுக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, சிற்பிக்கு தெரியாம சின்ன பையன் ஓடி போயிடுவான். சின்ன பையன் ஓடினதை சிற்பி பார்க்க மாட்டார். சரி,
இவர் வழக்கம் போல பொன்னா அப்படின்வாரு. ஆ. அந்த நேரம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி உள்ளவர். ஓ. இவர் பொன்னான்னு ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி வெத்தலை வாக்கெல்லாம் எடுத்து மடிச்சு கையில் கொடுக்குறாரு. ஓஹோ. கொடுக்கும் போது இந்த சிற்பி பார்க்க மாட்டாரு, ஆமா. பார்க்காம வாங்கிடுவார். என்ன நடக்குன்னு அவரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சரி. திரும்ப அவர் என்ன பண்றாரு, எச்சிது பிறக்காக பொண்ணா அப்படிங்கிறார். ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி எச்சி பண்ணிங்க எடுத்து பிடிக்கிறான். ஓ. எப்படி இருந்திருக்கு அந்த சிற்பிக்கு? அதேதா. ஆடி போய் காலில் விழுந்து, மன்னவா நீங்க வந்ததை நான் பார்க்கல, என்னை மன்னிச்சுக்கங்க, தெரியாம நடந்துச்சு அப்படின்றான். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்னையா தவறு ஒண்ணு, நான் உன்னைய மன்னிக்கிறதுக்கு. அதானே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்துல, அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா. ஆனா இந்த ஆலயம் எத்தனை 1000 ஆண்டு காலம் இருக்கோ அதுவரையிலும் உன்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்துல நிலைச்சு நிற்குமியா. அப்படிப்பட்ட மாபெரும் சிற்பினின்னு உனக்கு நான் செய்யற சின்ன பணிவிடை இதை எடுத்துக்கடா அப்படின்னா. இதை ஏன் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னாக்க, ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி மூடி சோழ சக்கரவர்த்தி எது சேர நாட்டை வென்று, நமது பாண்டிய நாட்டை வென்று, சிங்கள நாட்டை வென்று, இப்படி பல்வேறு நாடுகளை வென்று மணிமுடி தெரிவித்தவன். அவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆளு ஒரு 200 ரூபா பையில வச்சுக்கிட்டு ஒரு கட்டிங் சாப்பிட்டானாக்க என்ன சொல்ற, என்ன பெரியாளா போட்டு பார்த்துக்கோமா அப்படிங்கிறேன். என்னது சொல்றது? ஒவ்வொரு சமுதாயமும் வாழ்க்கையில எப்படி உயர்றது அப்படிங்கிற குறிக்கோளோட போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமுதாயம் இன்னமும் அருவா கம்பு வெட்டு குத்து இதுலயே போய்கிட்டு இருக்கிறோமே. நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஆண்டவன் கையில தான் இருக்குது. வருங்காலத்துல அன்றைக்கு உள்ளவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாங்க. நான் படிச்சவன் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா நம்ம நாடு எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு, எங்க போய் முடிய போகுதுங்கிறது தெரியலை. அது எல்லா வல்ல இறைவனும் அந்த ஆண்டவனுக்கு தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். ஏன்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைன்னு கூட்டல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், நாளுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நாளுக்குள்ள ஒரு மனிதன் கூட்டணும்னா எதை கூட்டணும்? நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை ஒரு மனிதன் கூட்ட தெரியும். கழிக்கணும்னா எதை கழிக்கணும்? கெட்ட பழக்க வழக்கங்களை, குறிப்பா கெட்ட பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களுடைய சவகாசத்தை ஒரு மனிதன் கழிக்க தெரியும். கண்டிப்பா கழிக்கணும். பெருக்கணும்னா எதை பெருக்கணும்? வசதி வாய்ப்புகளை பெருகிக்கணும். 10 ரூபாய் நம்ம பையில இருந்தா 10 பேருக்கு நம்ம யாருன்னு தெரியும், இல்லைன்னா யாரு கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அதே நேரத்துல பணம் காசை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எவன் குடியை கெடுத்து வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடாம அதுக்குன்னு சில வழிமுறைகளை வகுத்து நியாயமான வழியில, நேர்மையான வழியில தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு மனிதன் உயர்த்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா. அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாளுக்குள்ள அப்படின்னா. காதற்ற ஊசியும் வராது நான் கடைவெளிக்கேன்னு சொல்லையில தானே பட்டினத்தாருக்கு ஞானம் வந்துச்சு. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும், கோடிக்கணக்கில் நீ எந்த உலகத்துல எந்த நாட்டுல கொண்டு நீ பதுக்கி வச்சாலும், உன் உயிர் போயிருச்சுன்னா நீ எதையாவது கொண்டு போக முடியுமா? ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதன் கடைசியில என்ன கொண்டு வரான்? அவன் செய்யக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் தான் ஒரு மனிதனால கொண்டு போகணும். முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலையா, அடுத்தவங்களுக்கு உபத்திரியம் பண்ணாமையால் வாழப்படைக்கு. ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனித பிறப்பு அவ்வளவு எளிதா கிடைக்காதான். அப்படியே இந்த பிறப்பு கிடைச்சாலும் அதுலயும் என்ன சொல்றேன், கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறப்பது அதை விட கூட அறிவியா. அப்படிப்பட்ட பிறப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நல்ல வழியில பயன்படுத்துங்க. அந்த வகையில நாங்கள் கூறியது கூட வேடுமனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். ஆக இந்த இடத்துல நடமாட்டம் உண்டா? ஆலோலம் சோ என்று கணம்படக்கூடிய அந்த பெண்மலையாளை வர்ணிக்கக்கூடிய அருமையான வேலையில இப்படி அன்பு மலர்களாக ஞான பயிர்களாக காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை வர்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே, நாளை நமதே,
தண்டலை வேல்களால தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் மலிவிலை அங்கு குவளைக்கண் விழித்து நோக்க தேர்ந்தல் இரணி காட்ட தேம்பரி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட இவ்விடத்தில் வீட்டிருக்கக்கூடிய பெண்மணியாருடைய குரல் வலிமையே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றார். நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாருளையில் பூவோடு மலர்கின்ற இதழோ ஆயிரளில் பூவோடு மலர்கின்ற இதழோ மாநிலமும் நீளமும் மயங்குகின்ற விழியோ இரவு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ உறவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கணமாக ஓரெடுக்க சிறந்தவளோ குறுநகையும் கண்ணத்தில் குளிர்ந்த கண்ணத்தில் குறுநகையும் கண்ணத்தில் குளிர்ந்த கொடுத்ததெல்லாம் இவள்தானோ இரவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ உறவுகின்ற அழகோ பவளம் என விருநகமும் பசுந்தளி போல் மடிக்கரும் தேர்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ தேர்கனிகள் இருபுறமும்
ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று காணப்படக்கூடிய பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேலையில தையர தையா தையர தையா தையர 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 தையா தையர தையா தையர தையா தையர 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 தையா தையர தையா தையர தையா தையர 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 தையா சித்திர செவ்வானம் சிரிக்க ஒரு துய இளவரி கண்ணி வளவரி தையர தையா தையர தையா திருச்சி வரும் சிரிச்சி கண்டே காரியத்துக்கு கேடு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் என்ன தெய்வீக திருமகன் தேவர் வாழ்ந்த பூமி இந்த பூமி மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி அதாவது எந்த ஒரு குழப்பத்தை இருந்தாலும் சரி இன உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். ஆனால் வெறியாக மாறிடக்கூடாது. இன உணர்வு சாதிப்பட்டு சன்னியாசிக்கும் உண்டு அப்படிங்கிறார். சன்னியாசிக்கே சாதிப்பட்டு இருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த சாதிப்பட்டுங்கிறது வெறியாக மாறிடக்கூடாது. பாருங்க, மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இந்திய வரலாற்றில் வெள்ளைய ஏகாதிபத்தியத்திடம் இழந்த ஒரு கோட்டையை மீண்டும் பிடித்த வரலாறு சிவகங்கை சமஸ்தானத்தை தவிர இந்தியாவில் வேற எந்த சமஸ்தானத்துக்கும் அந்த பெருமை கிடையாது. வெள்ளைய ஏகாதிபதி இடத்துல சிவகங்கை கோட்டையை இழந்துட்டு திண்டுக்கல் விருப்பாட்சி கோட்டையில கிட்டத்தட்ட அன்னை வேலுநாச்சியாரும் மாமன்னர் மருதுபாண்டியர்களும் கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் அங்கே இருக்காங்க, கோபால் நாயக்கருடைய அரவணைப்புல. அதன் பிறகு ஐதரேனியுடைய உதவி பெற்று மீண்டும் வந்து சிவகங்கை சீமையை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வகிக்கின்ற பொழுது அன்னை வேலுநாச்சியாருக்கு உற்ற தோழியாக இருந்த குயிலின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா மாறு வேஷம் போட்டுட்டு அப்போ வந்து சிவகங்கை அரவணைக்கு உள்ள நவராத்திரி திருவிழா நடக்குது. சரி, பெண்களுக்கு மட்டும் உள்ள அனுமதி, ஆண்களுக்கு அனுமதி இல்லை. பெண்களும் கூட்டமா போகக்கூடாது, ஒரு ஆள் 2 ஆள் இப்படிதான் உள்ள போகணும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. சரி, அப்ப இந்த அம்மா எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, நம்ம ஆயுத பூசை அன்னைக்கு சரி நம்ம பல போர் தொடுத்தோம்னாக்க நம்ம இழந்த கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்து மாமன்னர் மருதுபாண்டியர்கள் 2 பேரும் தலைமையிலையும் தனித்தனியாக ஒரு படையும் சரி பெண்கள் படைக்கு வேலுநாச்சியார் தலைமையேற்று என்ன பண்றாங்க, அந்த கோட்டைக்கு உள்ள போகணும், அரண்மனைக்குள்ள. சரி, அப்புறம் மாலை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாலைக்கு உள்ள வந்து வாழை வச்சு கட்டிடுறது, வாழை வச்சு கட்டி அப்படியே தாம்பலத்தில் வச்சு அப்படியே ஒருத்தர் 2 பேருமா அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இந்த நிலாமுற்றம்னு சிவகங்கை அரண்மனையில் நிலாமுற்றம்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லா ஆயுதமும் அந்த இடத்துல இந்த குயிலிங்கிற அம்மா என்ன பண்றாங்கன்னா, உள்ள ராஜராஜேஸ்வரியினுடைய ஆலயத்துக்குள்ள விளக்கு ஏத்துறதுக்காக ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இருக்கு. சரி,
அந்த எண்ணெயை எடுத்து தன்னுடைய மேனியில மேலே ஊத்துறாங்க. மேலே ஊற்றிட்டு விளக்கு எரிஞ்சுக்கிறதுக்கு கையை நீட்டாங்க, தீ பிடிச்சிருச்சு. அந்த நெருப்போட ஒடியாராங்க அம்மா. சரி, நெருப்போட ஒடியாந்து சரியாக அந்த ஆயுத கிடங்கு மேலே அந்த அம்மா விழுகிறார். அந்த ஆயுத கிடங்கு உரமே வெடிச்சு சிதறது. வெள்ளைய ஏகாதிபத்தியத்திடம் ஆயுதம் இல்லாமல் சூழ்நிலை ஏற்படுது. அந்த நேரம் இந்த மாலைக்குள்ள வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா வாள். இதை எடுத்து பல நூற்றுக்கணக்கான பரங்கையர்களுடைய தலையை வெட்டி வீழ்த்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கை சீமையை மருதுபாண்டியர்கள் தலைமையில் பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்தரை தப்பிச்சு சிவகங்கை ஊமத்தரைக்கு அடைக்கலம் கொடுத்த சின்ன மருதனுடைய மகன் துரைசாமி. சரி, அவருக்கு வயசு 12. அவரை தவிர அந்த வம்சத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அந்த இடத்துல தூக்கில போட்டாங்க. அவரை மட்டும் என்ன பண்றாங்கன்னாக்க இரும்பாலான விலங்கு கூட்டி வினாங்கி கிடத்துறாங்க, நாடு கடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத வரலாற்றில் எந்த ஒரு சான்றும் இல்லை, கிடையாது. ஆக அப்படியே அந்த சிவகங்கை அந்த திருப்பத்தூர் மண்ணில் உன்னுடைய கடைசி ஆசை என்னையான்னு கேட்கல மருதுபாண்டியர்கள் என்ன சொன்னாங்க? வாழ்க சிவகங்கை, வாழ்க சிவகங்கை, சிவகங்கை காளீஸ்வரா சரணம் அப்படின்னு தன்னுடைய உயிரை அந்த இடத்துல மாச்சாங்க. அப்படிப்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் தூக்கு கயிறு காத்திருக்க மறுதிருவர் அங்கு வர மக்கள் மனம் துடி துடிக்க தானே மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததையோ மானி. தூக்கு கயிறு காத்திருக்க மறுதிருவர் அங்கு வர மக்கள் மனம் துடி துடிக்க தானே மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததையோ மானி. வாழ்க சிவகங்கை காளீஸ்வரா சரணம், வாழ்க சிவகங்கை காளீஸ்வரரையும், வாழ்க சிவகங்கை காளீஸ்வரா சரணம். கடைசி வார்த்தையுடன் உயிர்ந்த திருப்பத்தூரில், கடைசி வார்த்தையுடன் உயிர்ந்த திருப்பத்தூரில் இன்னும் நினைக்கையிலே முருதம்மா மறுதிருவர் பேர் சொன்னால் கண்ணீர் பெருகுதம்மா. தூக்கு கயிறு காத்திருக்க மறுதிருவர் அங்குவர் மக்கள் மனம் துணி பொறிக்க தானே மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததையோ மானி. கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து, கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து, கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து மறுதிருவரிடம் அடைக்கலமை சேர்ந்ததனால், இருவரிடம் அடைக்கலமை சேர்ந்ததினால் வெள்ளையடி கோபக்கடல் கொண்டு விட்டு எறிந்திடவே, தூக்கு கயிறு காத்திருக்க அருதிருவர் அங்குவர் மக்கள் மனம் துடி துடிக்க ஆனி மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததையோ மாறி, மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததையோ மாறி, மன்னரை தூக்கிலிட நேர்ந்ததை